ஹலோ ரெட் டெவில்ஸ், வெல்கம் பேக் டு எக்ஸ்ட்ரா டைம் இன்சைட்ஸ். ஸோ எல்லாருமே ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். அண்ட் நான் பயங்கர ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம இப்போ டேபிளில் கிளைம் அப் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்க்ரோல் பண்ணி கீழே டேபிளில் இருக்கிறவங்கள பார்த்து ஐயோ, அந்த ஒரு சூழ்நிலை எந்த ஒரு ஃபுட்பால் ஃபேனுக்குமே வந்துடக்கூடாது. நம்ம அதை கடந்து வந்துட்டோம். இப்போது இதில் என்ன ஒரு பெரிய காமெடி அப்படின்னா, லிவர்பூல் த டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லிவர்பூல் நமக்கு கீழே தான். இந்த வீக்கில் நமக்கு கீழே தான். நம்ம அடுத்தது தோக்கிற வரைக்கும் நமக்கு கீழே தான். இதையும் நம்ம கொண்டாடி தானே ஆகணும். என் கடமைக்கு என் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி அவங்கள எவ்வளோவோ புண்படுத்த முடியுமோ அந்த மனசை புண்படுத்திட்டேன். நீங்களும் மறக்காமல் பண்ணிவிடுங்க. ஏன்னா நம்ம புண்பட்டுட்டு இருக்கும்போது அவங்க நம்ம மனசை ஆற்றலை, நம்மளை இன்னும் புண்படுத்திட்டு தான் இருந்தாங்க. அதை நம்ம இப்போ செய்ய வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஸோ இந்த கேம்லேருந்து நான் சில டாக்கிங் பாயிண்ட்ஸ் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நம்மளோட அந்த ஃபர்ஸ்ட் கோல், அதை பற்றி பேசாமல் எப்படி சொல்லுங்கள், என்ன மாதிரி ஒரு கம்போஷருங்க அது. சீரியஸாக பாருங்களேன், காசிமீரோ அவ்வளோ சூப்பராக அதை செட் பண்ணி கொடுத்தான். அண்ட் அதை விட பிரமாதமாக நம்மளோட குனியா ஃபினிஷ் பண்ணினான்னு சொல்லலாம். டாப் ஆஃப் த டீல் இருந்து என்ன ஒரு பிளேஸ்மெண்ட், ஃபென்டாஸ்டிக்குங்க. இந்த மாதிரி கோல் யுனைடெட் அடித்து ரொம்ப காலமாச்சு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கோலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, அந்த ஃபினிஷ், அந்த பிளேஸ்மெண்ட், அந்த ஃபைன் ஷாட் டு த செகண்ட் போஸ்ட், அந்த விஷன், இதெல்லாமே அல்டிமிசம், சான்ஸே கிடையாதுங்க. குனியா ஒரு பெஸ்ட் பிளேயர்ன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான், கோல் ஸ்கோரிங்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தான். பட் இந்த மாதிரி ஒரு வேல ஓப்பன் அப் பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சிம்பிளி சூப்பர். அண்ட் கண்டிப்பாக காசிமீரோவை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அது ஒரு செம்மையான ஒரு காமான அசிஸ்ட் அது. அண்ட் சூப்பராக அதை கிரவுண்ட்லேயே வச்சு அழகாக தள்ளி விட்டான். அண்ட் அந்த என்டையர் டீமுமே இதில் பில்டப்பில் ரொம்ப உதவியாக இருந்தாங்க. கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், இதில் பார்த்தீங்கன்னா காசிமீரோக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. அதை இன்னும் பெட்டராக யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் காசிமீரோ லக்கு, நம்மளுக்கும் லக்குன்னு சொல்லலாம். அது டிஃப்ளெக்ஷனில் கோல் போச்சு. இந்த பால் காசிமீரோ ஃபர்ஸ்ட் டைம் ரிசீவ் பண்ணும்போது அது குனியாக்கு போட்டு இருக்கலாம். பட் ஈவன் குனியாக்கு போட்டிருந்தா கூட அவ்வளோ ரியாக்ஷன் டைம் நம்மளுக்கு இருந்திருக்குமா தெரியல. அது சேம் திங், காசிமீரோக்கும் அதே அளவுக்கு ரியாக்ஷன் டைம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. பட் டெசிஷன் மேக்கிங் வாஸ் புவர்னு சொல்ல மாட்டேன். ஸ்பீடாக பில்டப் பண்ணியிருந்தா மேபி இது இன்னொரு நல்ல அசிஸ்ட் குனியாவாக இருக்கலாம். அண்ட் குனியா குட் ஹவ் ஸ்கோர்ட் ஒன் மோர் கோல். ரொம்ப நல்லா இருந்தது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த ரியாக்ஷன் டைம் கொஞ்சம் நம்மளுக்கு ரொம்ப கம்மியாக இருந்ததுனால காசிமீரோ டிசைட் டு ஷூட். ஆல்மோஸ்ட் அவன் ஃபர்ஸ்ட் போஸ்ட் தான் ஏம் பண்ணுறேன். பட் நம்ம விஷுவலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது அவே ஃப்ரம் போஸ்ட் மாதிரி தான் இருந்தது. பட் எனக்கு என்ன ஒரு நம்பிக்கை, வெளியே தான் போயிருக்கோம். பட் அட்லீஸ்ட் க்ளோஸ் டு த போஸ்ட்டாக போயிருந்திருக்கும். பட் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. பிரைட்டனோட டிஃபெண்டரோட முதுகில் பட்டு டிஃப்ளெக்ட் ஆகி அது கோலாக போச்சு. நம்ம லக்கின்னு தான் இந்த இடத்துல நான் சொல்லுவேன். கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்போமா ஒரு சூப்பரான ஒன் டச் டு செஷ்கோவோட ரிசீவிங் பர்ஃபெக்டாக இல்லாததுனால தான் அது மிஸ் ஆச்சு. செஷ்கோ அதை ரிசீவ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக கொஞ்சம் லெஃப்ட்டில் போயிடும். அவனுக்கு ஃப்ரண்ட்டில் கரெக்டாக அதை ரிசீவ் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல கோலாக இருக்கும். பட் அந்த பால் ரிசீவ் பண்ணின விதம் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்தது. நான் இதில் அதிகமாக ப்ளேம் சொல்ல முடியாது. பட் அதை ஒரு வேளை செஷ்கோ அவன் ஃப்ரண்ட்டில் அந்த பாலை ரிசீவ் பண்ணியிருந்தான் கரெக்டாக அப்படின்னா, அப்படி லெஃப்ட்டில் போகாமல் ஃப்ரண்ட்டில் ரிசீவ் பண்ணியிருந்தான்னா கண்டிப்பாக அது இன்னும் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருந்திருக்கும். அடுத்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எம்போமாவோட அந்த தேர்ட் கோல். இந்த தேர்ட் கோல் பில்டப்பில் ஒரு சில இஷ்யூஸ் நடந்தது, அது அப்புறமா பேசலாம். பட் அதுக்கு முன்னாடி அந்த ரிசீவ் பண்ண அந்த கம்போஷர் அண்ட் தென் அந்த காம்னஸ், அதுக்கப்புறமா அந்த பிட்வீன் த லெக்ஸ்குள்ளே அவன் ரோல் பண்ணி விட்டான் பாருங்கள். ஐயோ பா, நம்ம டீமுக்கு ஒரு கிஃப்டட் லெஃப்ட் ஃபுட் பிளேயர் இல்லை. லைக் சாலா மாதிரிலாம் நம்மக்கிட்ட இல்லை. இப்போது யமால் சாலாலாம் பார்த்திங்கன்னா பியோர்லி கிஃப்டடுங்க லெஃப்ட்டில். அந்த மாதிரி ஒரு கிஃப்டட் பிளேயர் தான் நம்மளுக்கு எம்போமோ ரொம்ப சூப்பராக அந்த கோலை ஃபினிஷ் பண்ணால் ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். பட் இப்போது இந்த இடத்துல நிறைய பேர் கதறாங்க, அழுகுறாங்க. அதாவது இது ஃபவுலு, ஷா பிரைட்டன் பிளேயர் மேலே பண்ணினது ஃபவுல், ஜெர்சி எடுத்துட்டான். பட் இதெல்லாமே ஒரு சாஃப்ட் ஃபவுல் தாங்க. இதெல்லாம் ஃபவுல்னு சொன்னால் இவங்க எல்லோரும் ஸ்கூல் காலேஜுக்கு தான் விளையாட விடணும். அந்த ஜெர்சி அவன் என்ன தான் புல் பண்ணினாலும் நீங்கள் அந்த பிளேயரை கவனிச்சிங்கன்னா, பிளேயர் அந்த ஜெர்சியிலேருந்து ரிலீஸ் ஆகி ஓடிட்ட பிறகு தான் ஒரு ஒன் ஸ்டெப் எடுத்துகிட்ட பிறகு தான் அவன் ஸ்லிப் ஆகிறான். இது ஒரு அன்னெசரி ஸ்டேட்மெண்ட். இது அவன்
ஒன்று நல்லா விழுந்துருக்கணும், அதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க, அது ஒழுங்காக அவன் கற்றுக்கிட்டு இருந்தானே விழுந்துருக்கணும். இல்லைன்னா இந்த மாதிரி சில்லறத்தனமாக ஒரு ட்ராமா பண்ணுறதுக்கு பண்ணாமே இருந்துக்கலாம். ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் இதை நீங்கள் எந்த ஆங்கிளில் வேணாலும் பாருங்கள், இந்த செகண்ட் ஆங்கிள்லையும் பாருங்கள், ரொம்ப சிம்பிளான ஒரு புல் தாங்க. இது ஒரு நார்மல் புல்லுங்க, அவ்வளோதான். எல்லாம் அந்த புல்னால அவன் கீழே விழலைங்க. அந்த புல்லுக்கு அப்புறம் ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு தான் அவன் அந்த ரன் பொசிஷன் கொடுத்துட்டு அந்த பால் என்னால் பிடிக்க முடியாதுன்றது அவன் ரியலைஸ் பண்ணின பிறகு தான் அவன் வந்து விழுந்து ட்ராமா பண்ணுறான். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம ரெஃப்ரி வந்து இன்னும் ரொம்ப வெரி ஸ்மார்ட் ரெஃப்ரி, அதனால் அது நோ ஃபவுல்ன்ட்டாரு. பட் இன்னும் சில பேர் வந்து கதறிக்கிட்டு அழுதுட்டு இருக்கிறாங்க அது ஃபவுல்ன்ட்டு. அவங்களுக்காக தான் நான் இதை சொல்கிறேன், இது ஃபவுல் கிடையாது. அதுவே மாரி நீங்கள் ஃபவுல்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. கம்மிங் டு த நெக்ஸ்ட் பாயிண்ட், அதாவது நல்லா போயிட்டுருக்கிற ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பள்ளம் விழும்ல, அந்த மாதிரி ஒரு பள்ளம் தான் வந்து இந்த சப்ஸ்டிடியூஷன். இந்த டோருக்கு உள்ளே வரும்போதே எனக்கு ஒரு லைட்டாக தட்டுச்சுங்க, இவனை வந்து ஏன் கொண்டு வராங்க, ஏதோ நடக்க போகுதுன்ட்டு. சரி, அட்லீஸ்ட் உள்ளே வந்து நான் நினச்சதை தப்புன்னு ப்ரூவ் பண்ணியிருந்தா கூட பரவாயில்லைங்க, நான் நினச்ச மாதிரி செஞ்சான். கார்னர் கிடைக்கும், அந்த கார்னரில் எம்போமாக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே அதை கொடுத்துருக்கலாம். ஆனால் அவன் கொடுத்த அந்த பால் பெரிய ரன்னாக பில்டப் ஆகி அங்கே வந்து நம்ம டாப் ஆஃப் த பாக்ஸில் வந்து முடியுது. அண்ட் அதோட விளைவுகள் தான் நம்ம வெல்பெக் எடுத்த கோல். சூப்பரான ஃப்ரீ கிக்குங்க, அந்த ஃப்ரீ கிக்கை கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணலாம். அண்ட் நம்ம லெமன்ஸ் ட்ரைட், இதுவே இந்த இடத்துல வந்து நம்மளோட 2 டம்மி கீப்பர்ஸ் இருந்தானுங்களே, அவனுங்க இருந்திருந்தாங்கன்னா நின்று வேடிக்கை தான் பார்த்துருப்பாங்க. அட்லீஸ்ட் லெமன்ஸ் வந்து கிரவுண்ட்லேயே இல்லை, போயிட்டான், பறந்துட்டான் கை வைக்கிறதுக்கு. ஐ லவ் திஸ் மேன் ப்ரோ, சூப்பரான ஒரு கீப்பர்யா. அந்த கீப்பர் வந்த உடனே ஒரு கேம் பிளேயே எப்படி மாறிச்சு பாருங்களேன், என்ன மாதிரி ஒரு கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்கு கிடச்சிது பாருங்களேன். ஸோ டோர்கோ வந்தோடனே சூன்யம் போட்டு அவன் வேலையை ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சன்னி போனால் தனியாக போவது கூட கூட்டுன்னு போகணுவாங்களே, அந்த மாதிரி வந்தது தான் நம்மளோட ஜெர்க்ஸி. சாருக்கு வந்து ஒரு கார்னரில் வந்து டிஃபெண்ட் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஆனால் என்ன பண்ணுறான், கார்னர் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ பிளேயர் கிட்ட இருந்து ஆப்போனன்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் அவேவாக இருக்கிறீன்னா ஓகே, கார்னர் எடுத்தாச்சு, நீ அவனை வந்து எவ்வளோ தூரம் நீ அவனை வந்து உன் பாடி யூஸ் பண்ணி அவனை வந்து ஷீல் பண்ணியிருக்கலாம், கிளியர் பண்ணியிருக்கலாம். அதை நீங்கள் பாருங்களேன், தத்தி மாதிரி அவ்வளோ வளர்ந்த மாடு வரலாம். டோர்கு கூட்டு வந்து இன்னொரு சனி. ஃபைனல் டாக்கிங் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூனோவோட அந்த ப்ரில்லியண்ட்டான டம்மி தான். அஃப்கோர்ஸ் அந்த எம்போமாவோட ஃபினிஷுமே தாறுமாறு, பட் ப்ரூனோவோட இந்த டம்மியை வந்து கொஞ்சம் நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஸோ ஏவன்ஸ் வந்து அந்த பாலை வந்து கொடுக்குறான், ப்ரூனோ டம்மி பண்ணுறான், அண்ட் எம்போமோ வந்து தாறுமாறாக ஃபினிஷ் பண்ணிட்டான். இந்த ரீப்ளேயில் பாருங்கள், ஹேவன்ஸ் கிட்ட பால் போகும்போதே ப்ரூனோ வந்து எம்போமாவை செக் பண்ணிட்டான், பார்த்துட்டான். இந்த ஃப்ரேமில் பாருங்கள், அவன் பார்த்துட்டான். ஸோ ப்ரூனோ எம்போமாவை பார்த்த உடனே ஹேவன்ஸ் வந்து அந்த பாஸ் கொடுக்கும்போது டிசைட் பண்ணிட்டான் டம்மி பண்ணணுன்ட்டு. செம்ம ப்ரில்லியண்ட்டுங்க. ப்ரூனோ வந்து நானும் நிறைய பேரும் அப்பப்போ கழுவி ஊற்றிருக்கிறோம் தான், பட் என்னங்க அது விஷன், அது சான்ஸே இல்லைங்க. இதெல்லாம் வந்து பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. செம்ம விஷயம்ங்க, அது சான்ஸே கிடையாதுங்க. ஐ ஜஸ்ட் லவ்ட் இட். ஸோ இந்த வின் மூலமாக நம்ம 3 கன்சிக்யூட்டிவ் வின்ஸ் எடுத்திருக்கோம் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம். எப்போத்துலேருந்துன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. கன்சிக்யூட்டிவ் 2 வின்ஸ் வந்து ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 20 லாஸ்ட் சீசன்லேருந்து நம்ம எடுக்க முடியலன்னு நினைக்கிறேன், ஹாம்ரே மாண்டோலேருந்து. பட் கன்சிக்யூட்டிவ் 3 வின்ஸ் ஐ டோன்ட் ரிமெம்பருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்குறதுக்கு, ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. இந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லைங்க. அவ்வளோ ஹாப்பி. ஸோ நம்ம நல்லா போயிட்டுருக்கிற இந்த ரோட்டில் எந்த முள்ளும் எந்த பள்ளமும் இருக்கக்கூடாதுன்ட்டு நான் அந்த கடவுளை வேண்டிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் சேனலில். இந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ் இல்லாமல் வேறு ஏதாவது உங்கள் மைண்டில் இருந்தால் அதை காமெண்ட்டில் போடுங்க. இந்த டாக்கிங் பாயிண்ட்ஸ்லேயே நீங்கள் எதாவது அப்சர்வ் பண்ண விஷயம் இருந்தால் அதையும் காமெண்ட்டில் போடுங்க. ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஸ்டான்லி, சைனிங் ஆஃப்.